100க்கும் மேற்பட்ட திட்டங்களில் கிட்டத்தட்ட ஒரு 10,000க்கும் மேற்பட்ட ஸ்டார்ட் அப்கள் வந்து பயன்பட்டுருக்காங்க. அரசாங்கம் வந்து ஸ்டார்ட் அப் வளர்ச்சி செய்வதற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பங்கு இருக்குது. ஸோ இந்த மாதிரி தெரியாத விஷயத்தை வந்து எப்படி நம்ம வலைதளம் மூலமாக எல்லாருக்கும் சொல்கிறது, அதுதான் எங்களுடைய முக்கியமான ஒரு பங்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு வலைதளம் நாங்கள் ஆரம்பிக்கும் பொழுது பிஸ்னஸ் ஃபேமிலியில் இல்லாமல் இருந்தாலும் கூட அவங்களால எப்படி ஒரு வெற்றிகரமாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்க முடியும், பிஸ்னஸ் ஆரம்பித்த பிறகு அதை எப்படி வெற்றிகரமாக நடத்தி செல்ல முடியும், அந்த மாதிரி ஒரு எண்ணத்தில் தான் நாங்கள் இதை ஆரம்பித்தோம். உங்களோட பிளாட்ஃபார்மில் வந்து இன்வெஸ்டருக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் ஆகட்டும் அல்லது ஸ்டார்ட் அப் இன்ஃபர்மேஷன் எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக நீங்கள் அப்டேட் பண்ணுறீங்க? டீ வந்து சுட சுட இருந்தால் தான் எல்லாருக்கும் பிடிக்கும். அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் வந்து டஸ்ட் பி கரண்ட். பழைய இன்ஃபர்மேஷன்னால நிறைய பேருக்கு வந்து யூஸே இருக்கிறது இல்லை. அதனால் வந்து எங்களுக்கு ரொம்ப தெரியும் வந்து இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதே டஸ்ட் பி லேட்டஸ்ட். ரெண்டாவது வந்து இன்ஃபர்மேஷன் பி கம்ப்ளீட். பாதி கொடுத்து பாதி கொடுக்காம இருக்கிறது அது நிறைய பேருக்கு யூஸே இல்லை, அது பயன்பட முடியாது. ஸோ இன்ஃபர்மேஷன் ஹஸ் டு பி கம்ப்ளீட். ஸோ இந்த கிளாடியேட்டர் ஈவெண்ட்டில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்க போது என்ன மாதிரி ஸ்டார்ட் அப்ஸ் வந்து அவங்களுடைய பிட்ச் வந்து பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். நிகழ்ச்சிக்கு வந்து பங்கு பெறுவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் நினைச்சாங்கன்னா அதனுடைய ரிட்டர்ன் வந்து ஒரே இடத்துல வந்து எப்படி 25 பேர் அவங்களால மீட் பண்ண முடியுது. இந்த சந்திப்பை வந்து எப்படி நம்ம அடுத்த சில வாரங்களில் வந்து எப்படி நம்ம உறுதிப்படுத்தி எப்படி அவங்க முதலீட்டாளர்கிட்ட வந்து முதலீடு பெறுறது, அந்த ஒரு நோக்கம் தான் இந்த நிகழ்ச்சியோட அப்ஜெக்டிவ். தொழில்முனை ஒருவனைவருக்கும் வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது பிசினஸ் தமிழா. நான் உங்க விக்னேஷ். ஸோ பொதுவாக இன்னைக்கு இந்த ஸ்டார்ட் அப் எக்கோசிஸ்டம் எஸ்பெஷலி இந்த தமிழ்நாடை நீங்கள் ஒத்து கவனிச்சிங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இந்த எக்கோசிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப விரிவடைந்திருக்கு. இன்னைக்கு நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அக்ராஸ் இந்தியா டெவலப் ஆகிறாங்க. அதே எஸ்பெஷலி நம்ம தமிழ்நாட்டிலேருந்து நிறைய எமர்ஜ் ஆகி வந்துட்டு இருக்காங்க. பொதுவாக இந்த ஸ்டார்ட் அப்ஸ் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு மேஜரான ஒரு ப்ராப்ளம் அல்லது அவங்க எங்கே லேக் ஆகுறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அந்த லேக் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது நம்மளால் புரிஞ்சுக்க முடிஞ்சுது. ஸோ இந்த லேக் ஆஃப் இன்ஃபர்மேஷனால் வந்து பார்த்தீங்கன்னா சில நாட்களில் நடக்க வேண்டிய வேலைகள், சில நாட்களில் கிடைக்க வேண்டிய இன்ஃபர்மேஷன் வந்து சில மாதங்கள், சில வருடங்கள் கூட அவங்களுக்கு எடுத்துக்கிறாங்க. ஸோ இதனால் இந்த என்டையர் எக்கோசிஸ்டமே கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகிறது வந்து ஒரு பெரிய ப்ராப்ளமேட்டிக் ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக இருந்தது. ஸோ இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா இன்வெஸ்டர்ஸ் வந்து ஒரு நல்ல ஸ்டார்ட் அப்பில் வந்து இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னு தேடிட்டு இருக்கவங்களும் இருக்காங்க. அப்படி என்ன ஸ்டார்ட் அப் இருக்குது அப்படின்னு நம்ம இதுக்கு தேவையான எல்லா இன்ஃபர்மேஷனும் நம்ம மேனுவலாக நம்ம தேடும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கலெக்டிவ் டேட்டாவாக ஒரே இடத்துல கிடைக்காம இருந்தது. இந்த லேக் ஆஃப் இன்ஃபர்மேஷன் வந்து ஒரு பெரிய ப்ராப்ளமேட்டிக் ஸ்டேட்மெண்ட்டாக ஸ்டார்ட் அப்ஸ்க்கும் இருந்திருக்கு, ஒரு பக்கம் இன்வெஸ்டருக்குமே இருந்திருக்கு. ஸோ இது எல்லாமே ஒரே இடத்துல கிடைக்கிற மாதிரி YNOS அப்படிங்கிற பிளாட்ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வெஞ்சர் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நம்ம கூட வந்து பார்த்தீங்கன்னா YNOS ஃபவுண்டர் மிஸ்டர் தில்லைராஜன் சார் நம்ம கூட இருக்காங்க. இஸ் அன் IIT ப்ரொஃபஸர் டூ. ஸோ இன்னைக்கு YNOS என்ன மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, ஸோ YNOS என்ன மாதிரி ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டை வந்து சால்வ் பண்ணுறாங்க, இன்னைக்கு ஸ்டார்ட் அப் எக்கோசிஸ்டம் எப்படி வந்து மாறி இருக்கு, அண்ட் இவங்க கிளாடியேட்டர் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டார்ட் அப் பிச் டெக் ஈவெண்ட் வந்து இன்னைக்கு ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி எல்லாம் சார்ட்ட பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம் விக்னேஷ். வெல்கம் டு த ஷோ சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யோர் டைம். சரி, இன்னைக்கு YNOS பற்றி பேசுறதுக்கு முன்னாடி 2026 இருக்கும். இன்னைக்கு அக்ராஸ் இந்தியா பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் வந்து எமர்ஜ் ஆகுறாங்க, நிறைய யூனிகான் ஆகுறாங்க, இல்லை நிறையா இனோவேட்டிவான ஸ்டார்ட் அப்ஸ் வராங்க. ஸோ உங்களோட பார்வையில் இன்னைக்கு இந்த ஸ்டார்ட் அப் எக்கோசிஸ்டம் எப்படி எவால்வ் ஆகிருக்கு, அடுத்த 5 வருஷத்தில் எப்படி மாறப்போகுதுன்னு நீங்கள் பார்க்குறீங்க? இந்தியாவுடைய ஒரு முதல் வேவ் இந்த ஸ்டார்ட் அப் அப்படின்னு பார்த்தோம்னா அது வந்து 2000 தான் நம்ம சொல்லலாம். அது 1998 2000 அந்த வருடங்களில் பார்த்தோம்னா அந்த ஒரு .com பூம், Y2K அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் நிறைய இருந்ததுனால நிறைய சிறு சிறு நிறுவனங்கள்லாம் வந்து தொடங்க ஆரம்பித்தாங்க. அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம்ஸ்லாம் எப்படி அட்ரஸ் பண்ணலாம் அப்படின்னு. அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த ஒரு அலை எப்போ வந்தது அப்படின்னு பார்த்தோம்னா 2016 ஆண்டு பிரைம் மினிஸ்டர் வந்து சொல்கிறாரு இல்லையா, அந்த ஸ்டார்ட் அப் இந்தியா. அப்போ தான் அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபோக்கஸ் அந்த ஸ்டார்ட் அப் இந்தியாவில் வந்தது. அதுக்கு முன்னாடி இருந்துட்டு இல்லைன்னு சொல்ல முடியாது, பட் அந்த ஒரு த்ரஸ்ட், அந்த புஷ் அப்படின்னு சொல்ல முடியாது. அப்போ அந்த பிரைம் மினிஸ்டரோட அட்ரஸில் தான் வந்தது. அன்னையிலேருந்து இன்னி வரைக்கும் நம்ம பார்த்தோம்னா இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட இந்தியாவில் எங்களுடைய வலைதள கணக்குப்படி 3 லட்சத்துக்கு மேலே ஸ்டார்ட் அப் வந்து இந்தியாவில் இருக்குது. ஆனால் 2015-16 பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 1000-2000 அப்படி தான் சொல்லலாம் நம்ம. ஸோ அந்த வளர்ச்சி வந்து ரொம்பவும் ஒரு அபரிதமான ஒரு வளர்ச்சி, ஸ்டார்ட் அப்புடைய வளர்ச்சி. இதுக்கு வந்து பல காரணம் இருக்குது. ஒன்று வந்து இந்த இளைஞர்கள்கிட்ட எப்படி நம்ம கன்வென்ஷனலாக ஒரு ஜாப் போகாமல் நம்ம இந்த மாதிரி ஒரு தனியாக ஒரு ஆரம்பிக்கலாம், அந்த ஒரு எண்ணம் வந்து நிறையவே இருந்திருக்கு. ரெண்டாவது வந்து கல்வி நிறுவனங்கள்லேயும் நிறைய சப்போர்ட், ஆதரவு நிறைய கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன் நீங்கள் வந்து இன்னொருத்தருக்கு ஏன் நீங்கள் வேலை தேடுறவர்களாக இல்லாமல் வேலை கொடுக்கறவர்களாக இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் இன்றைக்கி நிறைய இருக்குது. மூன்றாவது வந்து பார்த்தோம்னா அரசாங்கமும் ஓகே
இப்போ வந்து அரசாங்கத்துடைய எனக்கு முக்கியமான ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன, எப்படி வந்து எக்கனாமியில் வந்து வேலைவாய்ப்பை வந்து அதிகப்படுத்துறது. வேலைவாய்ப்பை அதிகப்படுத்துறது வந்து குறிப்பாக பார்த்தோம்னா இந்த என்ஜின்ஸ் ஆஃப் எக்கனாமியை பார்த்தோம்னா வந்து பெரிய நிறுவனங்கள், அதுக்கப்புறம் வந்து சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள். ஆனால் இந்தியாவுடைய மக்கள் தொகை இவ்வளோ அதிகமாக இருக்குது. இந்த லார்ஜ் என்டர்பிரைசஸ் அண்ட் ஸ்மால் என்டர்பிரைசஸில் வந்து அதோடைய ஜாப்ஸ் வந்து கொடுக்க முடியாது. கிட்டத்தட்ட இந்தியாவில் வந்து ஒரு வருஷத்துக்கு வந்து 1 கோடி 2 கோடி புது வேலை தேவைப்படுது. இந்த வேலையை வந்து யார் கொடுக்க போகிறாங்க அப்படின்ற பட்சத்தில் பார்க்கும்பொழுது அரசாங்கம் வந்து தோணுச்சு, ஏன் ஸ்டார்ட் அப் வந்து ஒரு can we think it as a employment engine. They started giving more support for startups. ஸோ வளர்ச்சி வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போது 2047ஆம் ஆண்டு 100 வருடங்கள் ஆக போகுது சுதந்திரம் அடைந்து. அந்த 2047ஆம் ஆண்டு வந்து இந்தியா வந்து சொல்கிறாங்க $5 ட்ரில்லியன் அந்த ஒரு வளர்ச்சி இருக்கணும் அப்படின்னு சொல்லி. அந்த $5 ட்ரில்லியன் வளர்ச்சிக்கு இருக்கும் பார்க்கும்பொழுது அதில் 50% வந்து துவக்க நிறுவனங்களும் சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் தான் தரப்போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் வளர்ச்சி வந்து அடுத்த பல வருடங்களுக்கு வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். அதுதான் எங்களுடைய கணிப்பு. ஸோ இன்னைக்கு ஸ்டார்ட் அப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான ஆக்சசபிலிட்டி அப்படிங்கிறது ஒரு பெரிய சேலஞ்சிங்கான ஒரு விஷயமா இருக்கு. ஸோ இன்னைக்கு ஸ்டார்ட் அப்ஸ் எந்தெந்த இடத்துல அவங்க லேக் ஆகுறாங்க, அதை இன்னும் எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா எப்படி உங்களுக்கு வந்ததுன்னு? அது குறிப்பாக நிறைய பேர் பார்த்தோம்னா ஸ்டார்ட் அப் தொடங்குறவங்க வந்து ஒரு பிஸ்னஸ் ஃபேமிலியிலேருந்து வர்றதில்ல. நிறைய பேர் அவங்க வந்து காலேஜில் படிக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு ஐடியா வருது, அந்த ஐடியா வச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்றாங்க. அது இல்லாமல் ஒரு சேலரிடு எம்ப்ளாயீஸ் நிறைய பேர் ஓகே ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்காங்க, சரி ஒரு ஐடியா வருது, வேலையை விட்டுட்டு நம்ம ஏன் ஒரு துவக்க நிறுவனம் ஆரம்பிக்கக்கூடாது, அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. அதனால் ஒரு பெரும்பாலான ஒரு இந்த ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்னென்னா ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறேன்னா அவங்க அப்பா பிஸ்னஸ் பண்ணா இருப்பார், அவங்க தாத்தா பிஸ்னஸ் பண்ணா இருப்பாங்க. ஸோ அந்த பிஸ்னஸ் வந்து வழி வழியாக வந்துட்டு இருக்கும் குடும்பத்தில். அதனால் அவங்களுக்கு வந்து அந்த ஒரு பிஸ்னஸ் நாலேஜ் வந்து அந்த ஃபேமிலியில் இருந்திருக்கு. ஆனால் இப்போ ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கிறவங்க நிறைய பேர் வந்து அந்த குடும்பத்தில் வந்து அந்த பிஸ்னஸ் நாலேஜ் இல்லை. ஸோ நிறைய பேருக்கு வந்து அந்த ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் பொழுது அந்த பிஸ்னஸ் நாலேஜ் வந்து எப்படி அவங்க எடுத்து வர்றது அப்படி தான். ஸோ இந்த மாதிரி ஒரு வலைதளம் நாங்கள் ஆரம்பிக்கும் பொழுது பிஸ்னஸ் ஃபேமிலியில் இல்லாமல் இருந்தாலும் கூட அவங்களால் எப்படி ஒரு வெற்றிகரமாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்க முடியும், அந்த பிஸ்னஸ் ஆரம்பித்த பிறகு அதை எப்படி வெற்றிகரமாக நடத்தி செல்ல முடியும், அந்த மாதிரி ஒரு எண்ணத்தில் தான் நாங்கள் இதை ஆரம்பித்தோம். ஸோ இன்ஃபர்மேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். என்ன இன்ஃபர்மேஷன் நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். சப்போஸ் வந்து நான் ஒரு தொழில் தொடங்க ஆரம்பிக்கிறேன், என்னுடைய முதல்ல ஒரு என்ன இருக்கும், சரி இந்த மாதிரி தொழில் பண்ணுறவங்க இன்னும் யார் யார் இருக்காங்க இந்தியாவில், ஓகே. ஸோ அதனுடைய இன்ஃபர்மேஷன் ஒரு முக்கியமான ஒரு இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இல்லையா. ஸோ இந்த ஒரு வலைத்தளம் மூலமாக YNOS என்ற வலைத்தளம் மூலமாக எந்த ஒரு தொழில் முனைவோரும் என்னை போன்று வேறு யாராவது தொழில் செய்கிறார்களா அதை வந்து ஈஸியாக எளிதில் கண்டுபிடிச்சிக்கலாம். அது கண்டுபிடிச்ச பிறகு ஓகே அவங்க என்ன நினைக்கலாம், ஓகே அந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் இருந்து நம்ம எப்படி நம்ம இன்னும் மாறுபட்டு இருக்க வேண்டும் அதுவும் நம்ம கற்றுக்கலாம். ஓகே இவங்க இந்த மாதிரி பண்ணுறாங்க அந்த மாதிரி பண்ணுறாங்கன்னா நம்மளும் 10ஓடு 11 இல்லாமல் எப்படி நம்ம இன்னும் வித்தியாசமாக இருக்கிறது அதை கண்டுபிடிச்சிக்கலாம் இல்லையா. அது எப்படி வித்தியாசமாக இருக்கிறது வந்து எப்படி பண்ணணும்னா மற்றவங்க என்ன பண்ணுறாங்க தெரிஞ்சால் தான் நம்ம அதில் வித்தியாசமாக பண்ண முடியும் இல்லையா. மூன்றாவது வந்து பார்த்தோம்னா நிறைய பேருக்குன்னு சொல்ல முடியாது, சரி ஒரு பெரும்பாலானவங்களுக்கு வந்து நிதி ரொம்ப ஒரு முக்கியமான. இப்போ குறிப்பாக வந்து நடுத்தர நிறுவனங்கள் சிறு நிறுவனங்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா வந்து அவங்க முதல்ல நிதி தேவைப்படும் போது முதல்ல அவங்க போகிறது வந்து வங்கியில் தான். வங்கியில் போயிட்டு நம்ம கடன் வாங்கி அவங்க பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு துவக்க நிறுவனங்களுக்கு வந்து வங்கியில் வந்து கடன் கிடைக்கிறது கொஞ்சம் ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அது ஏன் கஷ்டம் அப்படின்னு பார்த்தோம்னா வந்து இவங்க பண்ணுற தொழிலெலாம் வந்து ஒரு இன்டான்ஜிபிள் அசெட் சம்மந்தப்பட்டது, அதாவது வந்து கொஞ்சம் ரிஸ்க் அதிகம். வங்கியில் வந்து என்ன பார்ப்பாங்கன்னா குறிப்பாக ஓகே ஒரு பிஸ்னஸ் ஏற்கனவே நடந்துட்டு இருக்கா, அந்த பிஸ்னஸ் வந்து லாபம் பண்ணுதா, அந்த இல்லை அந்த ஃபவுண்டர்ஸ்க்கு வந்து ஏதாவது சொத்து ஏதாவது இருக்கா, அதை வச்சு நம்ம கடன் கொடுக்கலாமா, அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் இருக்கும். ஆனால் ஸ்டார்ட் அப் தொடங்குறவங்க வந்து நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து பிஸ்னஸ் ஃபேமிலியிலேருந்து வர்றதில்ல, அதனால் பெரும்பாலும் சொத்துன்னு ஒன்று இருக்க போகிறது, அதை வச்சு அவங்க அடகு வச்சு நம்ம லோன் வாங்குறதுக்கு. ரெண்டாவது வந்து அவங்க அப்போ தான் ஆரம்பிக்கிறாங்க, அதனால் பிஸ்னஸுடைய ட்ராக் ரெக்கார்டும் ஒன்றும் இருக்க போகிறதில்ல. மூன்றாவது வந்து என்ன பார்த்தோம்னா அவங்க பண்ணுற பிஸ்னஸ் வந்து ரொம்ப ரிஸ்கி, அதனால் ஆரம்ப காலத்தில் வந்து அவங்களுக்கு லாபன்றது வந்து இருக்க போகிறதில்ல. ஸோ இந்த மாதிரி ஒரு கண்டிஷன்ஸ்னால என்ன ஆகுதுன்னா அவங்களால வங்கியில் வந்து கடன் பெறுறது வந்து கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம். ஸோ அதனால் அவங்களுக்கு நிதி தேவைப்படுற போது அவங்க அணுகிறது வந்து பெரும்பாலும் என்ன சொல்கிறது வந்து துணிகர முதலீட்டாளர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, வென்ச்சர் இன்வெஸ்டர்ஸ் அண்ட் ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ். ஓகே ஸோ இந்த ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ் வந்து இப்போ வங்கினா பார்த்தோம்னா ஒரு போர்டு போட்டிருக்கோம், இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி. ஆனால் துணிகர முதலீட்டாளர்கள் வந்து எந்த போர்டு போட்டே வச்சிருக்க மாட்டாங்க. ஓகே அவங்களுக்கு எப்படி யாரை முதலீடு பண்ணுறாங்கன்னு நிறைய பேருக்கு தெரியாது. இப்போ குறிப்பாக பார்த்தோம்னு வச்சுங்களேன், இந்தியாவில் வந்து கிட்டத்தட்ட ஒரு எங்களுடைய கணிப்புப்படி கிட்டத்தட்ட
ஒரு 25,000 துணிகர முதலீட்டாளர்கள் இருப்பாங்க, அதாவது ஆக்டிவ் இன்வெஸ்டர்ஸ். தமிழ்நாட்டில் மட்டும் கிட்டத்தட்ட வந்து 2,000-3,000 வந்து ஆக்டிவ் இன்வெஸ்டர்ஸ் இருப்பாங்க. ஆனால் அவங்க யார் நிறைய பேருக்கு தெரியாது. நியூஸ் பேப்பர்ஸ் அப்படிலாம் பார்த்தோம்னா ஏதோ 1-2 நேம் அப்பப்போ வந்துட்டு இருக்குமே தவிர இந்த என்டையர் குரூப் ஆஃப் இன்வெஸ்டர்ஸ் வந்து நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ இதுப்பட்ட ஒரு முக்கியமான விஷயம் வந்து எங்களுடைய வலைதளத்தை வந்து நம்ம தரோம். பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறேன், எனக்கு முதலீடு பண்ணுறதுக்கு ஆள் தேவைப்படுது அப்படின்னா யார் யார் முதலீட்டாளர்கள் ஓகே அப்படின்றப்பட்ட ஒரு விரிவான லிஸ்ட் வந்து இந்த போர்ட்டலில் இருக்குது. ஸோ அதனால் நிறைய பேர் வந்து அவங்களுடைய டைம் வந்து ரொம்ப மிச்சமாகுது இல்லையா. இன்ஃபர்மேஷன் வந்து கிடைக்கிறதுக்கு வந்து அவங்க அலைய வேண்டியதில்லை, எல்லாம் ஒரே இடத்துல இருக்குது. அந்த இன்ஃபர்மேஷன் வந்து ரொம்பவும் அவங்களுக்கு தகுந்த மாதிரி அதாவது வந்து ஒரு முதலீட்டாளர் வந்து எந்தெந்த ஸ்டார்ட் அப்பில் வந்து அவர் முதலீடு பண்ணியிருக்காரு அதோட இன்ஃபர்மேஷன் இருக்குது, எப்போ முதலீடு பண்ணியிருக்காரு அந்த இன்ஃபர்மேஷன் இருக்குது, எவ்வளோ முதலீடு பண்ணுறாரு அந்த இன்ஃபர்மேஷன் இருக்குது. ஸோ இதை வச்சு அவங்க கணிக்கலாம், ஓகே என்னுடைய ஸ்டார்ட் அப் வந்து இந்த மாதிரி ஒரு துறையில் இருக்குது, ஏஐ துறையில் இருக்குது, இல்லை கன்சியூமர் குட்ஸில் இருக்குது, இல்லை வந்து நானோ டெக்னாலஜி இருக்குது, ஓகே அந்த மாதிரி எந்த துறையில் இருக்கோ அந்த துறையில் யார் யார் முதலீடு பண்ணுறாங்களோ அந்த இன்வெஸ்டர்ஸ் கூட அவங்க காண்டாக்ட் பண்ணி அவங்களுடைய ப்ரொஃபைல் மேட்ச் பண்ணி அவங்க எளிதில் வந்து நிதி திரட்டலாம். ஸோ இந்த மாதிரி சிறப்பம்சங்கள் தான் YNOSல அந்த 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 வலைதளத்தை நாங்கள் கொடுத்துருக்கோம். ஸோ YNOS பற்றின நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து ஷேர் பண்ணிருந்தீங்க. இன்றைக்கி நம்ம மேஜராக பார்க்க வந்திருந்தது உங்களுடைய கிளாடியேட்டர் அப்படிங்கிற இந்த பிச் டெக் ஈவெண்ட் பற்றி தான் வந்து மேஜராக கவர் பண்ணோம் அப்படின்னு வந்து வந்திருந்தோம். இந்த ஈவெண்ட்டில் என்ன நடக்க போகுது, யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்ல முடியும்? கிளாடியேட்டர்ன்ற ஈவெண்ட் எதுக்காக அப்படின்னா நாங்கள் வந்து இது வரைக்கும் வந்து இந்த இன்ஃபர்மேஷன் பிளாட்ஃபார்ம் வந்து நடத்திட்டு இருந்தோம். இன்ஃபர்மேஷன் பிளாட்ஃபார்ம் வந்து துவக்க நிறுவனங்கள், முதலீட்டாளர்கள் எல்லாம் தனித்தனியாக இருக்காங்க. அவங்க வந்து இன்ட்ராக்ட் பண்ணுறது எல்லாமே ஒரு வர்ச்சுவல் தான், அந்த பிளாட்ஃபார்மில் தான். இப்போ நாங்கள் என்ன நினச்சோம் அப்படின்னா அந்த வர்ச்சுவல் பிளாட்ஃபார்ம் வந்து ஏன் நாங்கள் கேன் வி மேக் இட் இன் ஃபிசிக்கல் பிளாட்ஃபார்ம், ஓகே அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் வந்து வி செட் தட் இன்வெஸ்டர் ஸ்டார்ட் அப் கனெக்ட் அப்படின்ற ஒரு நிகழ்ச்சியை வந்து நம்ம உருவாக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு எண்ணத்தில் வந்து நாங்கள் உருவாக்குறது தான் இந்த கிளாடியேட்டர் வந்து எல்லாருக்கும் தெரியும். கிளாடியேட்டர் வந்து அந்த காலத்தில் வந்து ஹிஸ்டாரிக்கலி வந்து ஹவு இட் இஸ் சீன் அஸ் அ மேஜர் கான்டெஸ்ட் பிட்வீன் மேன் அண்ட் அனிமல். பட் வாட் வி ஆர் சீயிங் இஸ் தட் ஹவு பீப்புள் கேன் பி சக்ஸஸ்ஃபுல் ஃபேஸிங் அட்வர்சிட்டி. அந்த மாதிரி தான் வரும். இன்றைக்கி எல்லாம் தான் சப்போர்ட் பண்ணாலும் அந்த ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கு அவங்க ஃபேஸ் பண்ண சுச்சுவேஷன் எல்லாமே அட்வர்சிட்டி தான். அந்த அட்வர்சிட்டியை வந்து எப்படி அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக வெற்றிகரமாக அவங்க வந்து ஜெயிக்கலாம் அந்த ஒரு எண்ணத்தில் தான் அங்கே கிளாடியேட்டர்னு பேர் வச்சோம். கிளாடியேட்டர் ஏன் பேரை வச்சுட்டு அந்த என்ன மாதிரி ஒரு ஃபோக்கஸில் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஓகே கேன் வி கெட் ஒரு துறை, ஒரு ஸ்பெஷலைஸ்ட் ஏரியா எடுத்துகிட்டு அந்த ஏரியாவில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க யார் யார் இருக்காங்களோ அவங்களும் அந்த இடத்த கூப்பிட்டு வந்து ஸ்டார்ட் அப்ஸ் யார் யார் அப்ளை பண்ணியிருக்காங்களோ அந்த ஸ்டார்ட் அப்ஸில் வந்து ஒரு சிறந்த ஸ்டார்ட் அப்ஸில் வந்து கூப்பிட்டு வந்து ஹவு வி கேன் மேக் தம் இன்டராக்ட். ஸ்டார்ட் அப்ஸ் வந்து ஒரு பிச் பண்ணுவாங்க, அதை இன்வெஸ்டர்ஸ் அதை கேட்டுட்டு அவங்களுக்கு ஏதாவது கொஷின்ஸ் இருந்தால் அதை அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி தான் பிச் ஃபெஸ்ட் இன்றைக்கி நடத்தினது. தமிழ்நாட்டிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 70-80 பேர் விண்ணப்பம் பண்ணியிருந்தாங்க இந்த நிகழ்ச்சியில் கண்டுபிடிக்கிறதுக்காக. முதலீட்டாளர்கள் கிட்டத்தட்ட ஒரு 25க்கும் பேர் முதலீட்டாளர்கள் வந்து விருப்பம் தெரிவிச்சிருந்தாங்க இங்கே வரத்துக்காக. முதலீட்டாளர்கள் வந்து பெரும்பாலும் சென்னை சொல்லலாம், வெளியூர்லேருந்து வந்திருந்தாங்க, பட் பெரும்பாலும் சென்னை. பட் துவக்க நிறுவனங்கள் வந்து தமிழ்நாடு மாநிலத்திலேருந்து பல இடத்துலேருந்து வந்திருக்காங்க, பெங்களூர் அந்த மாதிரி இடத்துலேருந்து வந்திருக்காங்க. அவங்களுக்கு என்னென்னா இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டினா ஒரே இடத்துல 25 பேர் அவங்களால மீட் பண்ண முடியுது. இந்த ஒரு வாய்ப்பு வந்து அவங்களுக்கு எளிதில் கிடைக்காது இல்லையா. ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது இந்த நிகழ்ச்சிக்கு வந்து பங்கு பெறுற ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் நினச்சாங்கன்னா அதனுடைய ரிட்டர்ன் வந்து ஒரே இடத்துல வந்து எப்படி 25 பேர் அவங்களால மீட் பண்ண முடியுது. ஓகே அந்த மீட் பண்ணதுக்கப்புறம் எப்படி இதை அவங்க மேலும் கண்டினியூ பண்ணலாம். ஏன்னா இன்றைக்கே அவங்களுக்கு முதலீடு பெறது வந்து அது முடியாது. ஏன்னா இன்றைக்கி தான் நிறைய பேர் வந்து முதல் தடவை சந்திக்கிறாங்க. இந்த சந்திப்பை வந்து எப்படி நம்ம அடுத்த சில வாரங்களில் வந்து எப்படி நம்ம உறுதிப்படுத்தி எப்படி அவங்க முதலீட்டாளர்கிட்ட வந்து முதலீடு பெறுறது, அந்த ஒரு நோக்கம் தான் இந்த நிகழ்ச்சியோட அப்ஜெக்டிவ். கண்டிப்பாக வந்து இந்த ஈவெண்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துருவோம், தொடர்ந்து பேசுவோம் சார். ஸோ இந்த கிளாடியேட்டர் ஈவெண்ட்டில் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடக்க போகுது, என்ன மாதிரி ஸ்டார்ட் அப்ஸ் வந்து அவங்களுடைய பிச் வந்து பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். Atlas has many agents, like it has some skill sets, many multiple agents and all. Each agent is specifically for different tasks. And we have a model routing system which will automatically get which agent to use, which model to use, and which tools that model needs, so that it can be faster, cheaper, and more efficient. Like there are other platforms, I know their competitors are there, like there's an open source competitor called OpenClaw. And the thing about OpenClaw is like it is not executing everything in a secure environment. We are doing it in a sandbox environment, sandbox Docker environment, where the code executed by Atlas is not harmed by any of your local systems. So myself, Praveen,
I have about 15 years of experience in mechanical background. I've worked with multiple OEMs. So coming to the problem, like I was explaining, right, the drone industry, which is booming at a very fast pace, similar to how AI is. They are still very unsafe. Like it's manually operated. It's not like you have a pilot sitting in the drone and flying it. And also due to a lot of unknown or uncertainty behind the components that are used in the drones. So it crashes sometime, and for now the drone industry is very reactive. Like with crashes, then you try to take it and you kind of do post-mortem on what's happened and all that, but it's never predictive. So that's what we're trying to get into. So trying to put together all these issues into one single solution. Okay, so this is our product, stack of 3 products, basically Xeno, GCS and an AI hardware module. The first 2 are software. Xeno is nothing but a PLM or a drone lifecycle management product, where this is like first in the market. Any beverage outlet usually faces these 3 problems. The main problem is the labor, and the next problem is you have something called hygiene. I'm going to show how Chillbot is going to lead that. Introducing Chillbot. Chillbot is the world's first and the only fully autonomous robotic cold beverage making system, which also has self-preparation, self-packing as well as self-washing, all just within the space of 20 square feet space. So it's proudly designed and engineered and manufactured in Chennai, India. Over the last 4 months, we have deployed this in Korafoot Street. Basically, like we were able to validate the traction. So we wanted to actually understand how people behave, and we were quite excited about the fact that it was able to self-run itself, and we used to monitor this 24/7. And we also have an agentic AI system that monitors the telemetry to understand how the ongoing operations and self-healing mechanism is happening. Good evening everyone, I am Ranjit, founder of Kim Technologies. So basically I am come from a background of a master's in medical biotechnology. So during the time I found a gap between the continuous monitoring of pregnancy in India. Yearly around 4 to 7 lakh preterm birth and 5 lakh preterm deaths are happening in India due to lack of continuous monitoring. Hospitals are presently everywhere, but there is no offline devices to monitoring this pregnancy. So we made an IoT device which is a smart maternity belt, which is like a belt model. Instead of buckles, there is sensors and electrodes in that. It helps to monitor the uterine contraction of a pregnant woman, even including the amniotic fluid level. So not only uterine contraction, it also helps to monitor the amniotic fluid levels. So it helps to detect the early preterm birth. Once we detected these symptoms, we have a technology to prevent the preterm birth. So it's simply connected to our mobile application. It is connected to the secure cloud and give a signal to the hospital portal. So there is a 2.5 million opportunities, which is around 2.5 million babies are born in India, which is an opportunity of 2 billion market opportunity and a global opportunity of around 6 billion. Because nowadays every hospital network emerging to a newly advanced IoT based concept. Good evening everyone. Welcome to Farm Vaidya. At Farm Vaidya, we are building conversational voice agents in agriculture. We are extending our languages in 10 Indian languages, since our agents will be zero language barrier. Our solution is on telephone, so there will be no digital barrier. Farmer not having access to internet or Android phone can easily use the agent by feature phone itself. Voice first communication, no literacy barrier. 24/7 it will be available. 100% data driven. Which number call is coming, which state, which pin code, what the query was asked, analytics of the thing, everything is available. And the deliverables are time and scale. In single day 10,000 farmers you can reach. And the next thing, almost 40% lesser than the human agent operating costing, and 100% data driven. And my product is B2B and B2G, government and businesses. The clients can build voice agent in less than 10 minutes on our platform. It will take care of both inbound and outbound calls. Our ask is around 2.1 CR for a 7% dilution to reach 1 million farmers in 1,000 days by onboarding to the 1,000 companies. Passively was trying to build a company, a kind of a SaaS product plus operation called GoGoCabs. The motto states that intelligence that drives the intercity travel. So I would like to clarify the very first question which would have popped up everyone's mind: are we the next copy of Uber, Ola, Rapido? I will say the first answer that we are not the right copy of them. So whereas Ola, Uber and Rapido, they build the city, which means they try to take the city market. So we are trying to build
So we built a platform for highway, which means completely of intercity travel. He started discussing about the complete unorganized sector of intercity market. Currently, the traction which we have is like we have 15,000 rides with 8,000 verified drivers across South India. And the total revenue which we made was 5.3 crores, and which was like a 60% increased revenue from 2024 to 2025. Thank you for the opportunity. Myself, Dr. Karthik. I am the CEO and co-founder of Prediscan Medtech Private Limited. We are an HTAC IIT Madras incubated company, and I am an IIT Madras graduate. Every day, hundreds of people walk into hospitals outpatient department. The terrifying reality is 40% of the people who comes to the OPD carry silent cardiovascular risk caused by the subclinical atherosclerosis. So the main problem is it is completely asymptomatic, and it is completely invisible at the hospital entry. So the cardiac care begins only after a catastrophic event like a heart attack or a stroke. So by that time the preventive window will be completely closed. Since the hospital could not able to catch the risk early, the patient lose their health, and also the hospitals lose their months of highly profitable revenue. We solve this problem with the Atheros AI. We simply add a 60-second eye scan at the OPD entry using the existing fundus camera infrastructure of the hospital. So the nurse at the vital section scans the eye. Our AI model analyzes the image instantly. If the patient is found to be cardiovascular risky, it will automatically push an alert to the patient's EMR file. So the physician sees it, and the hospital can route the patient to the preventive cardiology pathway. This is how it works. This is our team. We are a purpose-driven multidisciplinary team. I'm Abhijit. I was previously working at Google, and with me are my co-founders Deepak and Saurabh. We want to bring healthcare to people where they are. You know, in rural India, healthcare infrastructure is broken. People delay treatment. And we think, our telemedicine clinics are the perfect way to do it, right? We combine remote doctors over video with on-site nurses who operate connected diagnostic equipment, and they're supported by our, technology platform to standardize protocols. So we think, we have a good chance of doing this. And how does this work? Well, patients just walk into our clinic. They can also book appointments over WhatsApp or phone. And once they're at the clinic, our nurse, does what we call a triaging, where they ask the patient. Once that is done, they connect the patient with the doctor over video. And during the consultation, the nurse uses connected diagnostic equipment like a digital stethoscope that can stream real-time diagnostic data to the doctor on the other end, so that the doctor can make a accurate diagnosis. Once the consultation is done, the doctor fills in a digital prescription, and the patient can complete their care journey at the clinic. They can obtain genuine medicines and accredited lab tests. Sustainable Technology is a climate tech company. 1.5 years back we have started it, and we have a strong group of 18 members team with IoT engineers, software and AI engineers, along with the field technical people. So we provide services in 4 different layers. We call it as a EPIC level service. EPIC is energy efficiency identification first, digitization second, automation third, and then AI enabled automation as a 4th stage. So that is how we provide for all the utility assets. This is a simple introduction about me. So how we solve the problem using technology, Niagara based open protocol, AI engines for identification, FDDs for fault diagnosis to give a recommendations, and also provide the outputs as a dashboards and reports for customers to consume it. It is given as a, it is not as a graph and the charts. It will be given as a insights as a work list, so that they can work immediately on it. Business from 3 different ways. One is the initial setup, then platform enabled services. The last, that's a SaaS and AMC, and then we are providing consultation services and also implementation services as a value add. இன்னைக்கு நடந்த அந்த கிளாடியேட்டர் ஈவெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன மாதிரி ஸ்டார்ட் அப்ஸ் வந்து பிச் பண்ணாங்க அப்படிங்கிறத பற்றி பார்த்துருப்பீங்க. ஸோ பார்க்குறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது சார். அண்ட் நிறைய ஸ்டார்ட் அப், அதுவும் நிறைய இன்னோவேட்டிவான ஸ்டார்ட் அப்ஸ் நம்ம தமிழ்நாட்டிலேருந்து இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. நிறையா ஸ்டார்ட் அப்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டர்ஸ் டைரக்ட் கனெக்ட் கிடைக்கிறத வந்து நேரடியாக எங்களால் பார்க்க முடிஞ்சது. ஸோ இந்த ஈவெண்ட் ஆன்லைனில் நடந்துருக்க விஷயத்தை ஆஃப்லைனில் பண்ணணும் அப்படிங்கிற எடுத்த முயற்சி வந்து கண்டிப்பாக நிறைய ஸ்டார்ட் அப் சப்போர்ட்டிவாக இருந்திருக்கும். அண்ட் இன்னும் நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி நீங்கள் பண்ண நிறைய ஸ்டார்ட் அப்ஸ்க்கு வந்து ஊக்குவிக்கிற விதமாக இருக்கும். ஸோ இப்போது அப்பார்ட் ஃப்ரம் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டார்ட் அப்ஸ் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன், இந்த மாதிரி இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தாண்டி வேறு என்னென்ன இன்ஃபர்மேஷன் வந்து YNOT
YNOS பிளாட்ஃபார்மில் வந்து கிடைக்குது சார்? முக்கியமாக இன்றைக்கி ஸ்டார்ட் அப்புக்கு தேவைப்படுற முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா முதலீட்டாளர்கள் தான். அதுனா ஒரு முக்கியமான முதலீடை வந்து நம்ம பல வகைப்படுத்தலாம். ஒன்று வந்து ஏஞ்சல் முதலீட்டாளர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ். அதுக்கு அடுத்தது வந்து துணிகர முதலீட்டாளர்கள், வெஞ்சர் கேபிட்டல் ஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மூன்றாவது வந்து பார்த்தோம்னா அந்த அரசாங்க நிதி. ஓகே, இன்றைக்கி வந்து இந்தியாவில் வந்து ஒரு மிகப்பெரிய துணிகர நிறுவனம் யாருன்னு பார்த்தோம்னா அரசாங்கம் தான். மாநில அரசாங்கமும் சரி, மத்திய அரசாங்கமும் சரி, இல்லை அரசாங்கம் சார்ந்த பப்ளிக் செக்டர் கார்பரேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க சரி, இவங்களாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 100க்கும் மேற்பட்ட ஒரு திட்டங்கள் இருக்குது. அந்த 100க்கும் மேற்பட்ட திட்டங்களில் கிட்டத்தட்ட ஒரு 10,000க்கும் மேற்பட்ட ஸ்டார்ட் அப்கள் வந்து பயன்பட்டுருக்காங்க. ஸோ அது ஒரு மிகப்பெரிய ஒரு பங்கு அரசாங்கம் வந்து ஸ்டார்ட் அப் வளர்ச்சி செய்வதற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பங்கு இருக்குது. நான்காவது வந்து பார்த்தோம்னா வங்கிகள். நான் முதல்ல சொன்ன வங்கியில் வந்து கடன் பெறுறது வந்து ரொம்ப கஷ்டம் இருக்குன்னு. ஆனால் ஆக்சுவலாக பார்த்தோம்னா உலகத்துலேயே எங்கேயும் நடக்காதுன்னு இன்றைக்கி இந்தியாவில் நடந்துட்டுருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தோன்னா வங்கிகள் வந்து ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கு வந்து நிறைய வாய்ப்பு கொடுக்குறாங்க. இந்தியாவில் வந்து கிட்டத்தட்ட கடந்த 10 வருடங்களில் பார்த்தோம்னா 40 ட்ரில்லியன் ருபீஸ் இந்த ஸ்டார்ட் அப் நிறுவனத்தில் வந்திருக்கு. 40 ட்ரில்லியன். ஓகே, அதில் எத்தனை ஜீரோ இருக்குன்னு நிறைய பேருக்கு எளிதில் சொல்ல முடியாது இல்லையா? அந்த 40 ட்ரில்லியனில் பார்த்தோம்னா ஒரு 26 ட்ரில்லியன் வந்து அந்த ஈக்விட்டி அப்படின்னு சொல்கிறது, அந்த ஷேர் இன்வெஸ்ட்மெண்ட். மீதி வந்து 15-16 ட்ரில்லியன் வந்து வங்கிகள் தான் கடன் கொடுத்துருக்காங்க. அதாவது வங்கி வந்து ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கு கேபிட்டல் கொடுக்கறது, அதில் ஊக்குவிற்கான பங்கு வந்து ரொம்பவே அதிகம். கிட்டத்தட்ட ஒரு 1000க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் வந்து ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கு கடன் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க. இந்தியாவுடைய மிகப்பெரிய எந்த வங்கி ஸ்டார்ட் அப்புக்கு நிறைய கடன் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா HDFC பேங்க். அதுக்கு அடுத்தது வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. ஆனால் இந்த விஷயம் நிறைய பேர் தெரியாது. HDFC நிறுவனம் கிட்டத்தட்ட ஒரு 7,000-8,000 ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கு வந்து கடன் கொடுத்துருக்காங்க. SBI நிறுவனம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4,000 ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கு கடன் கொடுத்துருக்காங்க. மற்ற எல்லா வங்கிகளும் கனரா பேங்க்கு எல்லாம் கடன் கொடுத்துருக்காங்க. ஆனால் நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியறதில்ல. ஸோ இந்த மாதிரி தெரியாத விஷயத்தை வந்து எப்படி நம்ம வலைதளம் மூலமாக எல்லாருக்கும் சொல்கிறது, அதுதான் எங்களுடைய முக்கியமான ஒரு பங்கு. அடுத்தது அப்படின்னு பார்த்தோம்னா இன்குபேட்டர், குறை பிரசவம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ப்ரீடேர்ம் பேபிஸ். அது வந்து பிறக்கும்பொழுது அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து இன்குபேட்டர் அப்படின்னு ஒரு ஃபெசிலிட்டி வைப்பாங்க. ஸ்டார்ட் அப்லையும் அதே மாதிரி ஒரு தான். ஏன்னா ஸ்டார்ட் அப்புடைய மார்ட்டாலிட்டி அப்படின்னு சொல்கிறது வந்து ஆரம்ப காலத்தில் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். எப்படி அந்த ஸ்டார்ட் அப் வந்து முதல் 2 வருடங்கள் வந்து அவங்க தாக்கு பிடிச்சி அவங்க எப்படி அதை how they can sustain themselves, அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்காக நிறைய இன்குபேட்டர்ஸ் வந்து இன்றைக்கி இந்தியாவில் இருக்குது. இன்குபேட்டர்ஸ் வந்து பெரும்பாலும் பார்த்தோம்னா கல்லூரிகள் தான் இருக்குது. அதுவும் இல்லாமல் சில தனிப்பட்ட இன்குபேட்டர்கள் நிறைய இடத்துல இருக்குது. ஓகே, எங்களுடைய வலைதளப்படி கிட்டத்தட்ட 1,500 இன்குபேட்டர்கள் இந்தியாவில் இருக்குது. ஆனால் எங்கே இருக்குது அந்த 1,500 இன்குபேட்டர், எந்தெந்த இன்குபேட்டர் வந்து எந்தெந்த மாதிரி ஸ்டார்ட் அப்களுக்கு வந்து ஊக்குவிப்பு பண்ணுறாங்க, அந்த இன்குபேட்டர் மூலமாக என்னென்ன ஆதரவு கிடைக்கும், அந்த மாதிரி இன்ஃபர்மேஷனில் வந்து ஒரே இடத்துல இருக்குது. ஓகே, இன்றைக்கி எல்லாரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஏதோ ஒரு ஹோட்டல் போகிறோம் இல்லை ஒரு சாப்பிட போகிறோன்னா என்ன பார்ப்பாங்க எல்லாரும்? அவங்க முதல்ல பார்க்குறது ஓகே ரேட்டிங் என்ன இருக்குது அப்படி தான் பார்க்குறாங்க இல்லையா? ஸ்டார்ட் அப் தொடங்கும்பொழுது இன்குபேட்டரில் போய் ஜாயின் பண்ணுறது வந்து அது ஒரு மிகப்பெரிய ஒரு டெசிஷன். ஓகே, ஆனால் நிறைய பேருக்கு தெரியறதில்ல எந்த இன்குபேட்டருக்கு போனால் அவங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்கும் அப்படி மாதிரி. ஸோ இந்த ரேட்டிங் எப்படி எல்லாருக்கும் ஒரு முக்கியமான இதுவாக இருக்கோ, we are giving so much information about incubators so that they can make a very knowledgeable choice. ஓகே, ஒரு தேர்ந்தெடுத்த முடிவாக இருக்கணும். ஓகே, இந்த இன்குபேட்டர் நம்ம போகிறதுனால இந்த மாதிரி ஒரு பலன் இருக்குது, அந்த ஒரு தேர்ந்தெடுத்த முடிவுக்காக வந்து நாங்கள் இந்த இன்குபேட்டர் போட்டிருக்கோம். ஸோ இதுதான் முக்கியமான ஒரு இன்குபேட்டர், ஏஞ்சல் இன்வெஸ்டர், வெஞ்சர் இன்வெஸ்டர்ஸ், அரசாங்க நிதி உதவி மற்றும் வங்கிகள் மூலமாக கடன், இதுதான் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இப்போது ஒரு ஸ்டார்ட் அப் வந்து இதுக்கான ஆக்சஸை வந்து எப்படி எடுத்துக்க முடியும், இதுக்கான ப்ராசஸ் என்னன்னு சொல்ல முடியுமா சார்? YNOS பிளான் எங்களுடைய வலைதள முகவரி வந்து பார்த்தோம்னா www.ynos.in. குறிப்பாக எங்களுடைய முக்கியமான ஒரு நோக்கம் என்னென்னா, இதனுடைய வலைதளத்தை வந்து அனைவரும் ஆக்சஸ் பண்ணணும். அதாவது ஸ்டார்ட் அப் மட்டும் இல்லாமல் ஸ்டார்ட் அப்னால யார் பலன் பெறுறாங்களோ அவங்களும் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு நோக்கம் தான் எங்களுக்கு. ஓகே, ஏன்னா இன்றைக்கி ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கிறது கொஞ்சம் பேர் தான், ஆனால் ஸ்டார்ட் அப் மூலம் பலனிடங்கிறது பல கோடி. ஓகே, ஸ்டார்ட் அப் மூலமாக நிறைய பேர் வந்து கன்சியூமர்ஸ் இருக்காங்க. ஸ்டார்ட் அப்ஸ் வந்து பல பேருக்கு வந்து வேலைவாய்ப்பு கொடுக்குது. ஓகே, ஸ்டார்ட் அப்ஸ் வந்து நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து அவங்க பண்ணுறாங்க. ஸ்டார்ட் அப்ஸோட பாதிக்கப்படுறது, தாக்கம் பயன்படுறது வந்து பல கோடி. ஸோ எங்களுடைய நோக்கம் என்னென்னா, how we can make ஸ்டார்ட் அப்ஸ் ஃபார் ஆல், அதாவது அனைவருக்கும் ஸ்டார்ட் அப்ஸ். ஓகே, அந்த மாதிரி ஒரு நோக்கத்தில் வந்து எங்களுடைய இந்த www.ynos.in அந்த மாதிரி அந்த போர்ட்டலில் போய் ரெஜிஸ்டர் பண்ணோம்னா எங்களுடைய நோக்கம் வந்து அனைவருக்கும் ஸ்டார்ட் அப் என்ற எண்ணத்தினால வந்து எல்லோரும் வந்து ஃபஸ்ட்டு ஆக்சஸ் வந்து ஃப்ரீ. ஓகே,
அவங்க ஒரு சைன் பண்ணோம்னா அவங்களுக்கு ஃப்ரீயாக எல்லாமே ஆக்சஸ் பண்ணலாம். முதல் தடவை அவங்க சைன் பண்ணும்போது அவங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து 1,00,000 கிரெடிட்ஸ் we will give. ஓகே, அந்த கிரெடிட்ஸ் மூலமாக வந்து அவங்க பிளாட்ஃபார்மோடைய எல்லா இன்ஃபர்மேஷனும் அவங்க ஃப்ரீயாக ஆக்சஸ் பண்ணலாம். ஆனால் ஒவ்வொரு தடவை ஆக்சஸ் பண்ணும்போதும் அவங்க கிரெடிட்டில் வந்து அவங்க கிரெடிட் பாயிண்டில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பாயிண்ட்ஸ் கம்மி ஆகிட்டே இருக்கும். அந்த கிரெடிட் ஃபுல்லாக முடிஞ்ச பிறகு அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சந்தாதாரர்கள் ஆகலாம். சந்தாதாரர்கள் எப்படி ஆகிறதுனா ஒரு வருஷத்துக்கு பே பண்ணி சந்தாதாரர் ஆகலாம். அப்படி இல்லைன்னா எனக்கு இந்த விஷயம் மட்டும்தான் வேணும், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இன்வெஸ்டர் இருக்காங்க, இந்த இன்வெஸ்டரோட தகவல் மட்டும்தான் எனக்கு வேணும், இல்லை இந்த ஒரு ஸ்டார்ட் அப் இருக்குது, இந்த ஸ்டார்ட் அப்புடைய தகவல் மட்டும்தான் எனக்கு வேணும்னா அதை மட்டும் அவங்க ஒரு மிக சிறிய ஒரு விலையில் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். 200 ரூபாய் 300 ரூபாய் அந்த மாதிரி. நிறைய பேருக்கு இன்றைக்கி ஸ்டார்ட் அப் என்னென்னா 10,000 ரூபாய் அப்படின்னு அவங்க ஐயோ என்னால் முடியாதா, 10,000 ரூபாய் என்னால் கொடுக்க முடியுமா தெரியல. ஸோ ஸ்டார்ட் அப்ஸ்க்கு வந்து ஆக்சஸ் எப்படி ஈஸியாக நாங்கள் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நாங்கள் ஈஸியாக கொடுக்குறது தான் எங்களுடைய நோக்கம். ஸோ பொதுவாக இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு பொதுப்படியாக பார்க்கும்போது நாளுக்கு நாள் அப்டேட் ஆகிட்டே இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. இப்போ உங்களோட பிளாட்ஃபார்மில் வந்து இன்வெஸ்டருக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் ஆகட்டும் அல்லது ஸ்டார்ட் அப்ஸ்க்கான இன்ஃபர்மேஷன் எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக நீங்கள் அப்டேட் பண்ணுறீங்க? அண்ட் அதுக்கான அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே அத்தன்டிகேட்டடாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் எப்படி எந்த அளவுக்கு என்ஷூர் பண்ணுறீங்க? அதாவது நீங்கள் சொல்கிறது ரொம்ப கரெக்ட். அதை வந்து டீ வந்து சுட சுட இருந்தால் தான் எல்லாருக்கும் பிடிக்கும். அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் வந்து இட் ஹஸ் டு பி கரண்ட். ஏன்னா பழைய இன்ஃபர்மேஷன்னால நிறைய பேருக்கு வந்து யூஸே இருக்கிறது இல்லை. அதனால் வந்து எங்களுக்கு ரொம்ப தெரியும் வந்து இன்ஃபர்மேஷன் கொடுக்குறது இட் ஹஸ் டு பி லேட்டஸ்ட். ரெண்டாவது வந்து இன்ஃபர்மேஷன் ஹஸ் டு பி கம்ப்ளீட். ஓகே, பாதி கொடுத்து பாதி கொடுக்காமல் இருக்கிறது அது நிறைய பேருக்கு யூஸ் இல்லை, அது பயன்பெற முடியாது. ஸோ இன்ஃபர்மேஷன் ஹஸ் டு பி கம்ப்ளீட். மூன்றாவது வந்து இன்ஃபர்மேஷன் ஹஸ் டு பி கரெக்ட். ஓகே, தப்பான இன்ஃபர்மேஷன் கொடுக்க முடியாது. ஸோ எங்களுடைய மெயின் ஃபோக்கஸ் எல்லாமே தீஸ் ஆர் தி 3 பாயிண்ட்ஸ். இட் ஹஸ் டு பி கரெக்ட். அதாவது எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் கொடுக்கணும், எவ்வளோ கம்ப்ளீட்டாக கொடுக்கணுமோ அவ்வளோ கம்ப்ளீட்டாக கொடுக்கணும், எவ்வளோ கரெக்டாக கொடுக்கணுமோ அவ்வளோ கரெக்டாக கொடுக்கணும். ஓகே, ஸோ திஸ் இஸ் அவர் மெயின் ஃபிலாசபி. ஸோ இது சம்மந்தப்பட்ட இதை எப்படி நம்ம அச்சீவ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ வி ஹாவ் அ வெரி டெடிக்கேட்டட் டேட்டா டீம். அதாவது தகவலுக்காகவே ஒரு அணி இருக்குது. டெய்லி வந்து என்னென்ன இன்ஃபர்மேஷன் நடந்துட்டு இருக்கோ அதெல்லாம் நாங்கள் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கோம். அதாவது இன்றைக்கி கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் வந்து அதை இன்றைக்கி அப்டேட் பண்ணிவிடுவோம். அதே கம்பெனி பற்றிய விஷயம் கொஞ்சம் நாளைக்கு வந்து அது நாளைக்கு எடுத்து அதை அப்டேட் பண்ணுவோம். ஸோ அது வந்து ஆட் ஆகிட்டே இருக்கும். ஸோ எங்களுடைய மெயின் நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எங்களுடைய பிளாட்ஃபார்ம் யார் யூஸ் பண்ணுறாங்களோ அவங்க வந்து என்றைக்குமே குறை சொல்லக்கூடாது. ஓகே, நம்மளுக்கு வந்து இந்த இன்ஃபர்மேஷன் கிடைக்கல, இந்த இன்ஃபர்மேஷன் வந்து ரொம்ப காலதாமதமாக வருது, அந்த மாதிரி ஒரு குறையே சொல்லக்கூடாதுன்ற ஒரு நோக்கத்தில் தான் நாங்கள் வந்து ஆரம்பிச்சிட்ருக்கோம். அண்ட் YNOS மூலிமா இது வரைக்கும் எவ்வளோ ஸ்டார்ட் அப்ஸ் வந்து பயனடைஞ்சிருக்காங்கன்னு சொல்லலாம்? இன்றைக்கு வந்து இந்தியாவுடைய ரொம்ப பல லீடிங் இன்ஸ்டிடியூஷன்ஸ், கிட்டத்தட்ட ஒரு டாப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஒரு 20-25 பேர் இதில் சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க. நிறைய அரசாங்க நிறுவனங்கள் எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க. பட் குறிப்பாக ஸ்டார்ட் அப்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 1,500 ஸ்டார்ட் அப்ஸ் வந்து பயன்பட்டுருக்காங்க. அதாவது 1,500 ஸ்டார்ட் அப் வந்து சந்தாதாரர்களாக இருக்காங்க. அதாவது பதிவு பண்ணுற ஸ்டார்ட் அப்க்கு வந்து பார்த்தா எங்களுடைய வலைதளத்தை பதிவு பண்ண ஸ்டார்ட் அப்ஸ் அப்படின்னு பார்த்தா அது கிட்டத்தட்ட ஒரு 30,000க்கு மேலே இருக்குது. ஆனால் பதிவு பண்ணுறவங்க எல்லாருமே வந்து சந்தாதாரர்களாக மாறுறதில்லை. கொஞ்ச நாள் பதிவு பண்ணுறாங்க, யூஸ் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் வந்து சந்தாதாரர்களாக அவங்க மாறுறதில்லை. ஆனால் சந்தாதாரர்கள் வந்து கிட்டத்தட்ட வந்து 1,500 பேர் இருக்காங்க. இந்த 1,500 பேர் பார்த்தோம்னா நாங்கள் ரீசெண்டாக ஒரு கணக்கெடுப்பு எடுத்தோம். அதில் வந்து 25% வந்து அவங்களால வந்து முதலீடு பெற்றிருக்காங்க. பிளாட்ஃபார்மில் போயிட்டு சந்தாதாரர்கள் ஆகி முதலீட்டாளர்களுடைய இன்ஃபர்மேஷன்லாம் கிடைச்சி அதன் மூலமாக அவங்க முதலீடு பெற்றிருக்காங்க. அது எவ்வளோ முதலீடு பெற்றிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 1,500 ஸ்டார்ட் அப்பில் வந்து 25% வந்து கிட்டத்தட்ட 2,700 கோடி முதலீடு பெற்றிருக்காங்க. அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு எண்ணிக்கை தான் இல்லையா? அது எங்களுக்கே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஸோ இதுதான் நாங்கள் பண்ணுடைய தாக்கம். ஸோ பொதுவாக எனக்கு ஸ்டார்ட் அப்ஸ்க்கு இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது ஒரு லேக் இருந்தது வந்து நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி அதை வந்து ஒரு சொல்யூஷன் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு பார்க்கும்போது இன்னொரு ப்ராப்ளம் நம்ம என்ன பார்க்குறோன்னா, ஓகே இன்வெஸ்டர் நம்ம இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருச்சு, ஒரு இன்வெஸ்டரை அப்ரோச் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி பெரும்பாலும் நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் வந்து எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்னு தெரில, அவங்கள காண்டாக்ட் பண்ணுறது எப்படின்னு தெரில. அந்த அப்ரோச்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக பண்ணுறோமா தப்பாக பண்ணுறோமா இனிஷியலி அந்த நிறைய சேலஞ்சஸ் வந்து அவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க. ஒரு ஸ்டார்ட் அப் எப்படி பர்ஃபெக்டாக ஒரு இன்வெஸ்டரை வந்து அப்ரோச் பண்ணுறது, லைக் அதில் சக்ஸஸ் ஆகிறது அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒரு இன்வெஸ்டர் கிட்ட வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக முதலீடு பெறுறது வந்து சற்று ஒரு கடினமான விஷயம். அந்த கடினமான விஷயத்தை வந்து எப்படி நம்ம வந்து சுலபமாக மாற்றலாம் அப்படின்ற ஒரு தான். இப்போ எல்லாரும் சுமார் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஓகே எனக்கு முதலீடு தேவைப்படுது, அவர் முதலீடு பண்ணுறாரா, அவர் நம்ம அணுகுவோம், ஓகே அவருக்கு இமெயில் அனுப்புவோம் அப்படின்னு. ஆனால் முதலீட்டாளர்கள் நம்ம யோசிக்கணும், அவங்களுடைய பர்ஸ்பெக்டிவ் நம்ம யோசித்தோம்னா அவங்ககிட்ட இந்த மாதிரி டெய்லி நூற்றுக்கணக்கான மின்னஞ்சலோ மெசேஜோ வந்துட்டு இருக்கோம். ஓகே அவங்கள எப்படி நம்ம டு ஷோ தட் வி ஆர் த ரைட் பர்சன் டு கெட் இன்வெஸ்ட்மெண்ட் ஃப்ரம் ஹிம் எப்படின்ற வந்து நிறைய பேர் வந்து யோசிக்கிறது இல்லை. ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ஓகே நாங்கள் லிஸ்ட்டு கிடைக்குது, 100 பேர் லிஸ்ட் இருக்குது, ஏஞ்சல் இன்வெஸ்டர் லிஸ்ட்டு, எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படுது, எல்லாருக்கும் ஒரு மெயிலை தட்டி விடுவோம், எல்லாருக்கும் ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புவோம். அந்த மாதிரி ஒரு அணுகுமுறை தான். இந்த அணுகுமுறையை வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா,
ஸ்ப்ரே அண்ட் ப்ரே அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அதாவது வந்து போட்டு நம்ம கடவுள் வேண்டிக்கலாம் வருதா இல்லையோ அப்படின்னு சொல்லி தான். இது வந்து ஒரு வெற்றிக்கான ஒரு அணுகுமுறை நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா இன்றைக்கி நிறைய பேர் முதலீட்டாளர்கள் என்ன வந்து பார்த்தோம்னா அவங்களுக்கு வந்து யோசிப்பாங்க பல தரப்பு. ஓகே, நம்ம ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அது சரியான ஒரு கம்பெனி தானா, நம்மளால் அந்த கம்பெனிக்கு வந்து ஏதாவது ஒரு வேல்யூ அடிஷன் பண்ண முடியுமா, ஒரு நம்பிக்கை இருக்கா அந்த ஃபவுண்டர்ஸ் மேலே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு, அந்த பலதரப்பட்ட ஒரு பரிமாணங்கள் வச்சு தான் அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. ஸோ எங்களுடைய ஒரு மெயின் நோக்கம் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து டோன்ட் ரேண்டம்லி சென்ட் இமெயில்ஸ். அதாவது ஒரு இன்வெஸ்டர் வந்து நம்ம ஃபஸ்ட்டு யோசிக்கணும், ஓகே அவர் தகுந்த மாதிரி ஒரு இன்வெஸ்டர் தானா நம்மளுடைய ஸ்டார்ட் அப்புக்கு அப்படின்னு. அது எப்படி நம்ம பண்ணுறது? ஏன்னா இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட ஒரு தமிழ்நாட்டில் வரைக்கும் பார்த்தோம்னா ஒரு 3000 இன்வெஸ்டர் இருக்காங்கன்னு வச்சுங்களேன். அது ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது வந்து கிட்டத்தட்ட ஒரு ரவுண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது யார் இருப்பாங்க, ஒரு 10 பேர் இருக்கலாம், 20 பேர் இருக்கலாம். அந்த 3000த்துல வந்து அந்த 20 எந்த 20 வந்து நம்ம எப்படி தேர்ந்தெடுக்கிறது? ஸோ அதுதான் எங்களுடைய முக்கியமான ஒரு கான்ட்ரிபியூஷன். நிறைய தொழில் முனைவோர்களுக்கு பார்த்தோம்னா அந்த 20 வந்து யார் அந்த 20ன்னு தெரியாது. 20ன்னு தெரியும், ஆனால் அந்த 3000 அந்த எந்த 20ன்னு தெரியாது. ஸோ நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம், அந்த வலைதளத்தில் வந்து ஸ்டார்ட் அப் ஃபவுண்டர் வந்து அவங்களுடைய பேக்ரவுண்ட் கொடுக்கலாம். என்னுடைய வயசு என்ன, எந்த ஊர்லேருந்து வந்திருக்கேன், என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன. ரெண்டாவது வந்து அந்த துவக்கம் நிறுவனத்துக்கான ஒரு ப்ரொஃபைல், ஸ்டார்ட் அப்புடைய ப்ரொஃபைல், என்ன துறையில் இருக்குது, என்ன பிஸ்னஸ் மாடல் என்ன. இந்த 2 விஷயத்தையும் வச்சு ஏற்கனவே எங்ககிட்ட டேட்டாபேஸில் வந்து முதலீட்டாளர்கள் விஷயம்லாம் நிறைய இருக்குது. ஓகே, அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் பேட்டர்ன் என்ன, இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரிஃபரன்ஸ் என்ன, இதெல்லாம் வச்சு நாங்கள் மேட்ச் பண்ணி நாங்கள் வந்து வில் கிவ் அ ரெக்கமெண்டேஷன். ஓகே, அந்த ரெக்கமெண்டேஷனில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 30-40 இன்வெஸ்டர்ஸ் நாங்கள் கொடுப்போம். அதாவது வந்து ஆல் இண்டியா லெவலில் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 15,000லேருந்து ஒரு 30-40 இன்வெஸ்டர்ஸ் ரெக்கமெண்டேஷன் நாங்கள் கொடுப்போம். ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் தானே ஆண்டர்ப்ரனர்ஸ்க்கு. ஓகே, இந்த 40 பேரை நம்ம அப்ரோச் பண்ணோம்னா நம்மளுடைய சக்ஸஸ் பர்சன்டேஜ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஓகே, ஸோ தட் சேவ்ஸ் தம் அ லாட் ஆஃப் டைம். ஏன்னா ஆண்டர்ப்ரனர்ஸ் வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க வந்து எதையும் தாங்கும் இதயம் வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஒவ்வொரு நிராகரிப்பும் பார்த்தோம்னா அவங்களுடைய தே டேக்ஸ் அ லிட்டில் பிட் ஆஃப் தேர் எனர்ஜி. ஸோ ஒரு இன்வெஸ்டர் கிட்ட போகிறாங்க, இல்லை முடியாது எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, 2வது போகிறாங்க முடியாது, 3வது முடியாது. ஸோ இந்த மாதிரி ஒரு 10 பேர்கிட்ட போனாங்கன்னா அவங்களுக்கு செல்ஃப் டவுட் வந்துடும், ஐயோ நம்ம பண்ணுறது சரியானதானா. ஓகே, ஸோ இதை நம்ம எப்படி நம்ம தடுக்கிறது? ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்டிவ் இஸ் டு சி ஹவு தே கேன் மினிமைஸ் த ரிஜெக்ஷன்ஸ். ஓகே, அவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் வேணும். ஒரு இன்வெஸ்டர் வந்து அவர்கிட்ட பணம் போடுறதுக்கு ரெடியாக இருக்குன்னா அவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன், பரவாயில்ல, ஓகே நம்மளை நம்பி பணம் போடுறதுக்கு ரெடியாக இருக்காருன்னா அவங்களுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட், அவருக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் வருது இல்லையா. ஸோ ஹவு வி கேன் ரெடியூஸ் த ரிஜெக்ஷன்ஸ் அண்ட் இன்க்ரீஸ் தி சக்ஸஸ் ரேட். ஸோ தட் இஸ் அவர் மெயின் அப்ஜெக்டிவ். நாங்கள் ஒரு சயின்டிஃபிக்காக ஒரு அப்ரோச்சில் இதை டீல் பண்ணுறோம். ப்ரொஃபைல் மேட்சிங் வச்சு இப்போ நிறைய பேர் இன்றைக்கி ஏன்னா இந்த மேட்ரிமோனியல் சைட் வந்து ரொம்ப காமனாக இருக்குது இல்லையா. ஹவு தே ஆர் யூஸிங் டெக்னாலஜி டு மேட்ச் பிரைட் அண்ட் த க்ரூம். ஸோ அதே மாதிரி ஒரு பிரின்சிபலில் வந்து ஹவு வி கேன் மேட்ச் தி இன்வெஸ்டர் அண்ட் தி ஆண்டர்ப்ரனர். அந்த மாதிரி ஒரு குறிப்பில் வந்து வி ஆர் ட்ரைங் டு மேக் இட் ஃபண்ட் ரைசிங் ப்ராசஸ் வந்து ரொம்ப எளிதாக நாங்கள் எடுத்து போகிறதுக்கான ஒரு அப்ஜெக்டிவ். ஸோ கண்டிப்பாக இன்வெஸ்டரை அப்ரோச் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்களோட ப்ரொஃபைலை தெரிஞ்சுக்கிட்டு, ஓகே இவங்க நம்ம கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்களா, இவங்களுக்கான அந்த பேக்ரவுண்ட் ஆல்ரெடி பண்ணியிருக்காங்களான்னு ஹிஸ்ட்ரியை பார்த்து பண்ணும்பொழுது நம்மளோட எனர்ஜியும் லைக் ஸ்டார்ட் அப்ஸோட எனர்ஜியும் லைக் ஓகே கரெக்டான இன்வெஸ்டருக்கு ரீச் பண்ணுறோங்கிற ஒரு டேட்டாஸ் வந்து உங்கள் மூலியமாக கிடைக்கிறதுனால ஈஸியாக இருக்கும். அண்ட் இன்வெஸ்டர்ஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்டான ஸ்டார்ட் அப்ஸ் கிடைக்கிறதுக்கு ஒரு ஈஸியான வேவாக வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணியிருக்கீங்க. ஸோ கண்டிப்பாக ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும் சார். நன்றி, வாய்ப்புக்கு நன்றி. தேங்க்யூ.